கடன் தீர போகி பரிகாரம் 13/1/2025 போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அனைவரும் அதிகாலை வேளையில் எழுந்து வீட்டு வாசலுக்கு முன்பு தேவையற்ற பொருட்களை போட்டு நெருப்பில் பொசுக்குவார்கள். இதோடு சேர்த்து நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, தீய குணம், பகை இவைகள் அனைத்தையும் போட்டு அந்த நெருப்பில் எரித்து விடுங்கள் என்பதுதான் சாரம்சம். கெட்ட எண்ணங்களையும் நெருப்போடு நெருப்பாக பொசித்து விடுங்கள். தை திருநாள் பிறக்கும் நாளில் உங்களுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும். நாளைய தினம் போகி பண்டிகை அன்று அந்த நெருப்போடு குறியிட்ட இந்த ஒரு பொருளையும் எரிக்கும்போது உங்களுடைய கடன் சுமையானது குறையும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த பொருள் என்ன? இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோமா? கடன் தீர போகி பரிகாரம். நாளை அதிகாலை 4 மணிக்கு முன்பாகவே போகி ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் ஆண்கள் போகி கொளுத்துவது ரொம்பவும் சிறப்பு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியாணி இலை இல்லை என்றால் வெள்ளை காகிதம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மேலே உங்கள் கடன் சுமைகளை எல்லாம் எழுதிவிடுங்கள். எவ்வளவு கடன் தொகை இருக்கின்றது, அந்த கடன் சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதுங்கள். அதை அந்த பிரியாணி இலையின் மேலே எழுதி உங்களுடைய தலையை சுற்றி அந்த பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு விட வேண்டும். பிரியாணி இலை இல்லாதவர்கள் பேப்பரில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த நெருப்பில் போட்டுவிட வேண்டும். அவ்வளவுதாங்க. இது தவிர உங்களுக்கு மனதில் நீங்காத துன்பங்கள், துயரங்கள் ஏதேனும் இருந்தால் கூட அதை ஒரு பேப்பரில் எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கினால் அந்த துன்பங்கள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் என்பதுதான் ஒரு நம்பிக்கை. சில வீடுகளில், சில ஊர்களில் போகி எரிக்கும் பழக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வீட்டிற்கு வெளியே ஒரு மண் அகல் விளக்கோ அல்லது மெழுகுவர்த்தியோ ஏற்றி வைத்து இந்த நெருப்பில் பிரியாணி இலையை, பேப்பரை கொடுத்து விட வேண்டும். நெருப்பில் அதை பொசுக்கிவிட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். போகி கொளுத்தாமல் விளக்கு நெருப்பில் இந்த பரிகாரத்தை செய்வதாக இருந்தாலும் நாளை அதிகாலை 4 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து பிரார்த்தனை வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் என்றாலே அந்த காலங்களில் சீர் செய்வது மிக மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வீட்டில் இருக்கும் ஆண்மகன்கள் தங்களுடைய அக்கா தங்கைகளுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய சீரை மறக்காமல் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த உங்கள் வருமானத்திற்கு உகந்த சீரை மட்டும் செய்து விடுங்கள். பிறந்த பெண்களின் மனம் குளிர்ந்தால்தான் பிறந்த வீடு சுபிட்சம் பெறும் என்பது ஒரு நம்பிக்கை. உங்கள் சீரை போகியன்றே கொண்டு போய் உங்களுடன் பிறந்த சகோதரிகளுக்கு செய்து விடுங்கள். சொந்தத்தில் பிறந்த சகோதரி இல்லை என்றாலும் சரி, சகோதரி உறவில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் ஒரு ஆண்மகன் போகி என்று பொங்கல் சீர் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் படிக்கலாமே. வீட்டை காக்கும் கடவுளின் அருளை பெற வழிபாடு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த சீர் செய்யும் பழக்கம் அழிந்து கொண்டிருக்கின்றது. மேலே சொன்ன விஷயங்களை இந்த வருடம் போகி என்று பின்பற்றி பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும். இந்த நல்ல தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்.